முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 100 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அமைப்பதற்கு தேவைப்படும் நிலத்தை மாநில அரசு வழங்குவதற்கான ஒப்பந்தம் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்தானது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அனைத்து நலத்திட்டங்களும் நன்றாக செயல்படுத்தப்படுகிறது, அதிகமான மக்கள் நலத்திட்டங்கள் இந்த ஆட்சி செய்கிறதே என எதிர்க்கட்சிகளிடம் கேட்க வேண்டும். நல்ல அரசுதான் நடந்து கொண்டிருக்கிறது, எதுவுமே செய்யவில்லை என்று எப்படி கூறலாம்? எந்த திட்டத்திலும் குறையில்லை, அறிவித்த திட்டங்களை எல்லாம் செய்து வருகின்றோம். புதிய திட்டங்களை கொண்டு வந்து உடனே சிறப்பாக செயல்படுத்துகிறோம். கடந்த 5 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்றுமே செய்யவில்லையே. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களே பாராட்டுகிறார்கள், குறை ஏதும் சொன்னதில்லை. அப்படியே கோரிக்கை வைத்தாலும் அதனையும் செய்து வருகின்றோம். சொன்னதை செய்து வருகின்றோம். எங்களுக்கு புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சியடைய வேண்டும். உள்கட்டமைப்பை மேம்படுத்துகிறோம். மத்திய அரசு நிதி கொடுக்கிறது, அதனை பெற்று வளர்ச்சிப் பணிகளை செய்து வருகிறோம். வருவாயை உயர்த்தி வருகிறோம். நீட் அல்லாத படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% ஒதுக்கீடு இந்த ஆண்டிலே செயல்படுத்தப்படும். துணைநிலை ஆளுநரிடம் கலந்து பேசி வருகின்றோம். எங்களுக்கும் ஆளுநருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி எதுவும் வெளிப்படுத்தவில்லை. மாநிலத்துக்கு அந்தஸ்து, உரிய அதிகாரம் வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டும். அதைத்தான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். அதற்கு வேகமான நிர்வாகம் வேண்டும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டுகிறோம். நிர்வாகத்தில் விரைவாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எண்ணம். அதற்கு தடங்கள் வரும்பொழுது வலியுறுத்துகின்றோம். அதனை கேட்டுக்கொண்டே வருகின்றோம். மாநில அந்தஸ்துக்காக இந்த முறை அனைத்து கட்சிகளாலும் வேகமாக வலியுறுத்தப்படும் நிலைமை வலியுறுத்தப்படுகிற நிலைமை இந்த சட்டசபையில் எல்லா எம்எல்ஏக்களை வலியுறுத்தியதை பார்த்தோம். புதுச்சேரி மாநில மக்கள் நலனுக்காக இதனை எந்தெந்த முறையில் வலியுறுத்துகின்றோம். இதனை ஒரு பக்கமாக தள்ளிவிட முடியாது. வளர்ச்சியிலும் திட்டத்திலும் இந்த அரசு செயலாற்றி வருகின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்ன அதிகாரம் வேண்டும் என்பதை ஒரு பக்கம் வலியுறுத்துகின்றோம். எங்களுக்கு மட்டுமல்ல, புதுச்சேரியின் எதிர்காலத்திலும் ஆட்சியாளர்களுக்கும் தேவை என்பதுதான் எண்ணம். இந்த பிரச்சனை இன்றைக்கு மட்டுமானதல்ல. மத்திய அரசிடம் கேட்டு வருகின்றோம். ஆளுநரிடம் இதை கேட்கிறோம். வளர்ச்சிக்கு தடங்கள் வரக்கூடாது. எங்களுடைய அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்துகின்றனர். டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திப்போம் என்றார். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்திலிருந்து ஹைதராபாத், பெங்களூர் ஆகிய நகரங்களுக்கு தினமும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத்க்கு பகல் 12:30 மணிக்கு இண்டிகோ விமானம் நேற்று புறப்பட தயாராக இருந்த நிலையில் முன்னதாக பயணிகளின் உடைமைகளை அங்கிருந்த விமான நிலைய ஊழியர்கள் சோதனை செய்தனர். அப்பொழுது வெளிநாட்டு பெண் ஒருவரின் உடைமைகளை ஊழியர்கள் சோதனை செய்தபொழுது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த விமான நிலைய ஊழியர்கள் இதுகுறித்து விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விமான நிலையத்திற்கு வந்த போலீசார் அப்பெண்ணிடம் நடத்திய விசாரணையில் அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ரேச்சல் அணி, வயது 32 என்பதும் இவர் அமெரிக்காவில் கண் மருத்துவராக உள்ளார் என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர் கடந்த 11ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து சென்னைக்கு வந்ததாகவும் அங்கிருந்து புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் கண் மருத்துவமனையில் டாக்டர் ஒருவரை சந்திப்பதற்காக புதுச்சேரி வந்ததாக தெரிவித்தார். புதுச்சேரியில் விடுதி ஒன்றில் தங்கியவர் புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருந்தது தெரியவந்ததை அடுத்து தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போனை பறிமுதல் செய்த லாஸ்பேட்டை போலீசார் அமெரிக்க பெண் டாக்டர் ரேச்சல் அணி மீது வழக்கு பதிவு செய்து அவரிடம் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி விமான நிலையத்தில் அமெரிக்க பெண் டாக்டரிடம் சேட்டலைட் போன் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து மத்திய உளவு பிரிவு அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போனை பயன்படுத்திய அமெரிக்க பெண் மருத்துவரான ரேச்சல் அணி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் ரேச்சல் அணி புதுச்சேரியில் சந்திக்க வந்த அரவிந்தர் கண் மருத்துவமனை மருத்துவர் வெங்கடேசன் அவர்களை வரவழைக்கப்பட்டு அவரிடம் அமெரிக்க பெண் மருத்துவரை பாதுகாப்பாக போலீசார் ஒப்படைத்துள்ளனர். மேலும் அமெரிக்க பெண் மருத்துவர் இன்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என கூறப்படும் நிலையில் அவர் கொண்டு வந்துள்ள தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போன் இருக்கும் இடத்தை சுற்றியுள்ள கட்டிடங்கள், இருப்பிடங்கள் அனைத்து தகவலும் தெளிவாக தெரிவிக்கும் நவீன தொழில்நுட்ப வசதி கொண்டுள்ளதாகவும் இது நாட்டின் பாதுகாப்புக்கு எதிரானது என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இந்த சேட்டலைட் போன் புழக்கத்தில் இருந்தாலும் இது இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வரும் பதட்டமான சூழல் காரணமாக போலீசார் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கென்னடி கார்டன் பகுதியில் உள்ள கிருஷ்ணன் வீதி, அர்ஜுனன் வீதி ஆகிய பகுதிகளில் புதிய தார் சாலை, அன்னை நகர் விரிவாக்கத்தில் உள்ள பகுதிகளில் புதிய தார் சாலை அமைப்பதற்காக காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் அவர்கள் தலைமையில் ரூபாய் 30 லட்சத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதன் துவக்க விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், டாக்டர் பால்ராஜ், பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் டாக்டர் வி கோகுலக்கண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள், தாஸ், வேல்முருகன், யுவராஜ், செல்வம், பால் என்கிற ஆறுமுகம், நாகராஜ், ஏழுமலை, சம்பத், ஸ்ரீகாந்த், செல்வி சரண்யா, தேவராஜ், சிவா, தேவா, அமல்ராஜ், மகாவீர், ராகினி, வள்ளி, தனம் உட்பட காமராஜ் நகர் தொகுதி பாஜக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டார்கள். சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் முயற்சியால் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி, வாய்க்கால் வசதி இல்லாமல் அல்லல் படும் மக்களின் குறைகளை போக்கும் வகையில் போர்க்கால அடிப்படையில் ஆரம்பகட்ட பூஜையை செய்து துவக்கி வைத்ததன் காரணத்தினால் குடியிருப்பு வாசிகள், நகர நிர்வாகிகள், அங்குள்ள பொதுமக்கள் திரளாக வந்து ஜான்குமார் எம்எல்ஏவின் கரங்களை பிடித்து நன்றி தெரிவித்தும் சால்வை அணிவித்தும் பாராட்டு தெரிவித்தார்கள். வணக்கம். இங்கே காமராஜ் நகரில் கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல வந்து பூமி பூஜை வந்து பண்ணியிருக்கோம். மக்கள் பணி சிறப்பாக வந்து நடந்துட்டு இது இந்த வருடம் வந்து எம்எல்ஏங்களுக்கு வந்து 3 கோடி வந்து ஃபண்டு வந்து முதல்வர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட எல்லா ரோடும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது வரைக்கும் இந்த 40 ஆண்டு காலத்துக்குள்ளே இருக்கிற எல்லா ரோடுகளும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதை இது மூலியம் வந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளையும் முகாம்களையும் அழித்தொழித்த நமது இந்திய ராணுவத்திற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் புறப்பட்டு நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி வழியாக செஞ்சி சாலையில் நிறைவு பெற்றது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பி.பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார், மாநில தலைவர் செல்வ கணபதி, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் மற்றும் முப்படை ராணுவ வீரர்கள் உட்பட சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏந்தி ஜெய்ஹிந்த் என கோஷமிட்டபடி ஊர்வலமாக சென்றனர். அவர்களுக்கும் இந்த மாநிலத்தினுடைய தலைவர் அணிவகுத்த தேசத்தை காப்போம் என்று ஒரு கொடியின் கீழ் வந்துள்ள அத்துணை தேச தலைவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை காலம் அமைதி காத்து எங்களோடு வந்தே பாரத் மாதா கி வந்தே. பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீரில் உள்ள பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளையும் முகாம்களையும் அழித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் பாஜக மாநில செயலாளர்
உழவர்கரை சரவணன் தலைமையில் மூலகுளம் சதுக்கத்திலிருந்து இந்திரா காந்தி சதுக்கம் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகம் வரை நடைபெற்ற ஊர்வலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார், மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி, அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஏராளமான மாணவர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் தேசிய கொடி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தேங்காய்திட்டு கிராம காங்கிரஸ் கட்சி சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் உருவப்படத்திற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், விளையாட்டு பிரிவு ராஜாராமன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கௌதமன், ராம், சூர்யா, உஷா, உத்தரபதி, கோபால்சாமி, கருணாநிதி, வேலன், சேகர், கணேசன், அருள் அரசன், பாலு, தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவி பூஜாவை முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சமூக சேவகர் சத்யராஜ் மாணவியின் இல்லத்தில் நேரில் சந்தித்து மணிமாலை அணிவித்து பூக்கூடை வழங்கி சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாநில அளவில் முதலியார்பேட்டை தொகுதி மாணவி முதலிடம் பிடித்தது தொகுதிக்கு கிடைத்த பெருமை எனவும், இதன் காரணமாக கல்வி ஊக்கத்தொகையாக ரூபாய் 10,000 பாஜக முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் சத்யராஜ் தனது சொந்த செலவில் வழங்கினார். இதில் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் தொடர்ந்து இயற்கைக்கு எதிராகவும் தான் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கு எதிராகவும் சுயநலமாக புதுச்சேரியில் இருக்கும் பல்வேறு 500, 400, 300 ஆண்டுகளை கடந்த மரங்களை தன் அதிகார துஷ்பிரயோகம் செய்து வனத்துறை அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக தன் சுயநலத்திற்காக பல மரங்களை வெட்டி கொண்டிருக்கின்றார். இன்று பூமி வெப்பமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு வயது முதிர்ந்த மரங்களை கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்படுகின்றது. இதனால் மரத்தில் வாழும் சிறிய விலங்குகள், பறவைகள், புழு பூச்சிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு உயிர்காற்றான ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த துறை அமைச்சர் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வனத்துறையை தவறாக பயன்படுத்தி சமீபத்தில் அவருக்கு கைப்பற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவர் துறை சார்ந்த பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றது. உசுட்டேரி, சங்கராபரணி ஆறு, வேல்ராம்பட்டு ஏரியில் மண் திருட்டு, சுமார் 10,000 கோடி மதிப்புள்ள தேங்காய் திட்டு, சதுப்பு நில காடுகள், நிலம், கடற்கரை ஆக்கிரமிப்பு, அமைச்சர் பதவியை பயன்படுத்தி சந்தன மரக்கட்டை கடத்தல், போலி மதுபான தொழிற்சாலை, போதை மருந்து கடத்தல், லஞ்ச ஊழலில் ஈடுபடும் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை உடனடியாக பதவி நீக்கம் செய்து இவர் மீது சிபிஐ கோரி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சினைகளை ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகின்றார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர், 4வது குறுக்கு வீதி மற்றும் ராஜீவ்காந்தி வீதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 14,48,000 செலவில் தார் சாலை மற்றும் கழிவுநீர் வைக்கால் அமைப்பதற்கான பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.